தானி முடிச்சு, மௌன கீதங்கள், அந்த நாட்கள் இதெல்லாம் வந்து நாங்க அவர் படம் மட்டும் விடாம ஒரு தடவ பார்த்துருவோம். ஆனா இந்த படம் அந்த மாரி இல்ல சார் அது. ஏன் அப்டின்னாரு. சார் உங்க படத்துல வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, எதார்த்தம் எல்லாம் இருக்கும். இதுல வந்து எதார்த்தம் கம்மியா இருக்கு. என்ன எதார்த்தம்? அவரும் பயங்கரமான எம்ஜிஆர் ரசிகர் தானே. ஆமாமா. அவரு படங்கள் நெறைய எம்ஜிஆர் பத்தி சொல்லி தானே படம் பண்ணியிருக்காரு. அவரு வாரிசுன்னு வேற எம்ஜிஆர் சொல்லிட்டாரே. ஜெயலலிதாவா பாக்யராஜான்னு இருக்கு. நான் வந்து தைரியமா சொல்லிட்டேன். மீதி பேர்லாம் கொஞ்சம் பயந்தாங்க. ஐயோ! பாக்யராஜ்ட்ட பேசுறதுக்கு நேரா உங்க இமேஜ் இருக்கு இல்லையா? நல்லா அப்பவே அவர் பெரிய ஸ்டார் டைரக்டரா இருந்தார். ஏப்பா நான் சொல்றது எம்ஜிஆருடைய வாரிசுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சிஎம்னு சொல்லியிருக்காங்க. சாதாரணமா அவருக்கு போலீஸே வந்து நிக்க வெளியில. சீனியர் ஜூனியர் இந்த காலேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா புதுசாக வர பசங்கள இந்த பழைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான் தண்ணி காட்டிடுவானுங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு நடந்தது? ஆமாம்மா எல்லாரும் நடந்துடும். நீ உள்ளே போன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்திபன் நீ தான் புதுசாக வந்திருக்கியா, ஏன் உள்ள லேட்டாக வந்திருக்க, இன்னும் ஒரு 15-20 வருஷம் சொன்னா ஒரு கோலுக்குள் ஓணிக்கிட்டு வரலாமே அப்படின்றாரு பெண்கள். பாக்யராஜ் சார் வந்தார். யோ நீ எதுக்கா கதை இருக்கிறார் போகும்போது ஒருத்தர் அதே மாதிரி அதெல்லாம் வேணாம் அப்படின்றாரு. போகும்போது கதை திறந்து விட்டேன். யாராவது சொன்னாங்களா அது மாதிரி? சார் புதுசாக வந்து வேறு எல்லாத்தையும் சொல்லிட்டார். அவருக்கு ஆசை இருந்தது சிஎம் ஆகணும். ஆமாம் அவரு எம்ஜிஆர் ரசிகன்னு வேறு நாள் போயிடுச்சு. அவர் எம்ஜிஆருக்கு அடுத்தது ஆள் இல்லை. எம்ஜிஆர் வேறு இதுக்கு போயிட்டார், அமெரிக்காவுக்கு போனார் உடம்பு சரியில்லைன்னு. அந்த நேரத்தில் வந்து எம்ஜிஆர் கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு யாரை கூப்பிட்டாங்க? பாக்யராஜ் சார் தான் ஜானகமாக கூப்பிட்டாங்க. இன்னும் அவங்க பாக்யராஜ் ஏதோ எலெக்ஷனில் கட்சி ஆரம்பிக்கிறாராம், சிஎம் ஆகிடுவாரா? உனக்கு இன்னும் ஏன் அவர் ஏதாவது நான் தெரியுமா ராமராஜன் தான் வந்து சிஎம் ஆகிறார். முதல்ல இவங்கெல்லாம் 2ல் 1 பார்த்து ஒரு படம் எடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம் நீங்கள் ஹீரோ போகலாம். நீங்கள் ஹீரோனா மக்கள் தான் ஹீரோ. மக்கள் தான் ஹீரோ. மக்கள் செய்கிறத நீங்கள் செய்ய முடியுமா? 2 போட்டியை தூக்க முடியுமா உங்களால்? தூக்குற மாதிரி நடிப்பீங்க, ஆனால் தூக்க முடியுமா? அப்போ வந்து ஒரு நம்பியார் அண்ணன் உட்காந்துருந்தார். ஒரு கேட்டப்பெல்லாம் இல்லாமல் அப்படியே உட்காந்து அப்படி உள்ளே போகும்போது இவர் யாருங்க நடிகர்னு கேட்டாங்க. அடையாளம் தெரியுது யாரோ அந்த வயசானவர் தான். இவர் தாங்க நம்பியார். நம்பியார்னா எம்ஜிஆர் சாட்டியால் அடிச்சானே அவனா? அவன்னு சொல்கிறாங்க. இல்லை அவர் தாங்க. இன்னும் அவனுக்கு போய் மரியாதை. அவர் இன்னும் சாவலியாவன் எம்ஜிஆரை சாட்டியால் அடிச்சோம்னா இவெல்லாம் வந்து செத்துருக்கணும் நேரம். சேனல் 5 சினிமா மக்களுக்கு வணக்கம். ஒரு சிறப்பான ஸ்பெஷலான ஒரு நேர்காணல் தான். எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான நேர்காணல் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா 90கள் 2000 இந்த வருடங்களில் வந்து ஒரு மிடில் கிளாஸ் மக்களின் வாழ்க்கை, ஒரு சாமானிய மக்களின் வாழ்க்கையை எடுத்து அது திரையரங்கில் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படங்களை இயக்கிய திரு இயக்குனர் வி. சேகர் அவர்கள்ட்ட தான் நம்ம நேர்காணல் பண்ண போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்களை நேர்காணல் பண்ணுறது. ஏன்னா உங்களுடைய படங்கள் எல்லாமே நான் திரையரங்கில் பார்க்கல, சின்ன பையனாக இருந்தேன். கேடிவியில் வந்து நிறையா பார்த்துருக்கோம். நிறையா படங்கள் கவுண்டமணி சார் ஜோக்ஸ், வடிவேலு சார் ஜோக்ஸ் எல்லாமே பார்த்து நம்ம சிரிச்சிருக்கோம். உங்களை இன்டர்வியூ பண்ணுறது உண்மையிலே கௌரவமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இப்போது திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கீங்க. டைரெக்டாக வந்து பாக்யராஜ் சார்கிட்ட தான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தீங்களா, இல்லை வேறு யாராச்சும் ஆப்ஷன் வச்சுருந்தீங்களா திரைத்துறைக்குள்ளே வரக்காக? போய் பாக்யராஜ் சார்கிட்ட போயிட்டேன். எப்படி போனோன்னா எதிர்பாராமல் அது கூட ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துருந்தேன். சினிமாவில் போகணும். நான் வர்றது எப்படி இருக்குதுன்னா சினிமாக்குள்ளே போய் நம்ம கருத்து சொல்லணும் தான் வரணும் ஒழிய நான் ஒரு வயசாகி போச்சு இல்லையா, கிட்டத்தட்ட எனக்கு அப்போ 28-30 கூட தாண்டிடுச்சு எனக்கு. இது உள்ளுக்குள்ளே போனால் 30 வயசுக்கு அப்புறம் சினிமாக்குள்ளே யாரும் சேர்க்க மாட்டேன். இல்லை ஒரு 15-20 வருஷம் 22 வயசில் தான் சினிமாலேயே சேர்ப்பானுங்க. யூத்துன்னா வேலை வாங்குவான். நான் லேட் ஆகி போச்சு. ஆனால் சேலஞ்சு எப்போ வருது? லேட்டாக வருது. என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அப்போ அந்த நேரத்தில் திடீர்னு பாக்யராஜ் சாருடைய சின்ன வீடுன்னு ஒரு படம், அது படம் வந்து எடுத்து அங்கே இதில் போடுறாங்க. ஏவிஎம்மில் பிரிவு தேட்டர் ரிலீஸுக்கு பிஃபோர் போடுவாங்கள்ல, ரிலீஸுக்கு பிஃபோர் போட்டால் பிரிவுன்னு அர்த்தம். அதான் தெரியும், பிரிவில் பத்திரிகையாளர்லாம் போவீங்க. அப்போ வந்து வாரிசுன்னு சொல்லியிருக்காங்க பாக்யராஜ் சாரை, எம்ஜிஆர் வாரிசுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவருக்கு அப்படி ஒரு கிரேஸ், அடுத்து சிஎம் அவர் தான் அப்படின்ட்டு. அப்போ நான் போகும்போது ஒரு பையன் ஒருத்தன் வந்தான். சார் பாக்யராஜ் சார் படம் ஏவிஎம்மில் போடுறாங்க. நான் வந்து கோடம்பாக்கம் பவர் ஹவுஸில் எலக்ட்ரிசிட்டி படம் பார்க்குறதுக்கு வந்து சினிமா இல்லாத ஆளுங்க கொஞ்சம் பேர் பார்க்க சொல்கிறாங்க. ஏன்னா ஒப்பீனியன், இந்த படம் எப்படி இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு. சினிமா ஆளுங்கன்னா என்ன பண்ணுவாங்க? பாக்யராஜ் இமேஜ் பார்த்து சூப்பர் ஸ்டார்ன்ட்டு போய் இதுக்கிட்ட வம்புன்னு இல்லையா? சினிமா இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? யாருன்னா மனசில் இருக்கிறது சொல்லிட்டு வந்துடும் இல்லையா? ஆமாம், அந்த ஒரு டெஸ்டிங்காக கூட்டு போகிறாங்க. சரின்ட்டு
ஒரு படம் தானே ஃப்ரீயாக தானே கூப்பிடான்னு போனேன் நானும் இன்னும் நிறைய பேர் அந்த ஃப்ரண்ட் ரோவில் உட்கார வச்சு இந்த கை தட்டுறதை வச்சு அவர் பாக்கியராஜுக்கு ஒரு பழக்கம் என்னென்னா படம் ரிலீஸுக்கு முன்னாடி போடுவார், புது ஆளுங்களை உட்கார வச்சு பார்க்க சொல்லுவார். அவர் பின்னாடி உட்காந்துக்குவார். யார் கை தட்டுறாங்களோ ஓ இந்த சீன் நல்லாயிருக்கு. இவர் வந்து காமெடி வச்சுருந்து அதை கண்டுக்காமல் யாராக இருந்தானோ என்னடா அவ்வளோ பெரிய காமெடி வச்சுக்கிறேன் எவனும் கண்டுக்க மாட்டான், அவன் தேட்டர்லேயும் அவனுக்கு சிரிக்க மாட்டானே, அது கட் பண்ணுவார். அதாவது டெஸ்டிங் ரொம்ப பயங்கரமான ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் அவர். நாங்கள் போய் அப்படியே ஃப்ரண்ட் ரோவில் பார்த்தோம். பார்த்து முடிஞ்ச உடனே அவர் கூப்பிட்டாரு, யாருப்பா புதுசு சினிமாவுக்கு? அந்த ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்து எங்கெல்லாம் கூப்பிட்டாங்க. எல்லாம் சொன்னாங்க நானும் புதுசு தான் சார். அந்த மாதிரி படம் எப்படி இருந்தது? இல்லை உங்கள் படம்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், முன்னாடி முடிச்சு நல்லா வந்தது, அது இருந்தது, அதெல்லாம் 2 தடவை கூட ஃபேமிலியில் பார்த்துருக்கோம். ஆரம்பத்துலேருந்து மோனக்கு தான் எல்லாத்தையும் சொன்னேன். இந்த படத்தை சொல்லியா? அந்த படத்தை சொல்லிட்டு இருக்கிறேன்னாரு. அந்த படம் மாதிரி இந்த படம் இல்லைன்னு. எந்த படம் மாதிரி? முந்தானி முடிச்ச மாதிரி. பழைய முந்தானி முடிச்சு மௌனகீதங்கள் அந்த நாட்கள் இதெல்லாம் வந்து நாங்கள் அவர் படம் மட்டும் விடாமல் ஒரு தடவை பார்த்துருவோம். இந்த மந்த்லி கோட்டாவில் வந்துடும் அது. ஆனால் இந்த படம் அந்த மாதிரி இல்லை சார். அது ஏன் அப்படின்னாரு. சார் உங்கள் படத்தில் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே யதார்த்தம் எல்லாம் இருக்கும், இதில் வந்து யதார்த்தம் கம்மியாக இருக்குது. என்ன யதார்த்தம்? இந்த சின்ன வீட்டில் வந்து ஒரு பொண்டாட்டி குண்டா இருப்பா கல்பனா, அதனால் அந்த பொண்ணை விட்டுட்டு அவர் வேற ஒரு பொண்ணு கூட அப்படி ஜாலியாக இருப்பார். அப்படி அதனால தான் பிரச்சனை வரும், 2 பொண்டாட்டிக்கு அந்த மாதிரி வரும். சார் ஒரு ஒய்ஃப் விட்டுட்டு எப்படி சார்? இல்லையா ஒய்ஃபு குண்டாக இருக்கிறா, ரசிக்கிற மாதிரி இல்லை. அதனால குண்டாக இருக்கிறதுக்கு என்ன சார், எங்கேயா எக்ஸசைஸ் போய் ஜிம்மில் 5 செகண்ட் உடனே குறைஞ்சிட்டு போகுது. ஒரு பொண்டாட்டி விட்டு இன்னொரு பொண்டாட்டி இன்னொருத்தருக்கு போகிறோன்னா அந்த பொண்டாட்டி கேரக்டர் சரியில்லாமல் இருக்குது, ரவுடி இல்லையா, மோசமானது அது. அந்த மாதிரின்னா பரவாயில்ல, இது நல்ல பொண்ணுன்னு வச்சுருக்கீங்க, குண்டாகுதுன்னா உடம்பை குறைக்கலாமே, 4 நாள் சாப்பாட்டை குறைச்சா கூட குறைஞ்சிருமே. இந்த லாஜிக் கம்மியாக இருக்குது. 2வது உங்களுக்கு பேர் நல்லா இருக்குது, என்ன ஒய்ஃப் விட்டுட்டு இங்கே சுற்றுறாருனாக்கா அந்த இமேஜ் ட்ராப் ஆகும். அப்போ தான் எம்ஜிஆர் வாரிசுன்னு வேறு சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு அவருக்கு பயங்கரமான எம்ஜிஆர் ரசிகர் தானே? ஆமாம், அவர் படங்கள் நிறைய எம்ஜிஆர் பற்றி சொல்லி தானே படம் பண்ணியிருக்காரு. அவர் வாரிசுன்னு வேறு எம்ஜிஆர் சொல்லிட்டாரா? ஜெயலலிதாவா பாக்யராஜான்னு இருக்கு. நான் படம் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் உள்ளெல்லாம் பெரிய உட்காந்துருந்தவங்களாம் பெரிய பெரிய ரைட்டர், பெரிய பெரிய ஆளுங்க உள்ள உட்காந்துருந்தோம் எங்களுக்கு பின்னாடி. சரி சரி. நாங்கள் அந்த இதுங்களே ஏகப்பட்ட நல்ல காருங்களில் வச்சு எல்லாம் வெளியில் படம் பார்க்குறேன். நாங்கள் எங்களுக்கு ஒரு லக்கு ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சுட்டாங்கன்னு நான் வந்து தைரியமாக சொல்லிட்டேன். மீதி பேர்லாம் கொஞ்சம் பயந்தாங்க, ஐயோ பாக்யராஜிட்ட பேசுகிறதுக்கு நேராக அந்த இமேஜ் இருக்கு இல்லையா, நல்லா ஒரு பெரிய ஸ்டார் டைரக்டராக இருந்தார். ஏப்பா நான் சொல்கிறது எம்ஜிஆருடைய வாரிசுன்னு சொல்லியிருக்காங்க, அடுத்து சிஎம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சாதாரணமாக அவருக்கு போலீஸே வந்து நிற்க வெளியில் பாதுகாப்பு. இவ்வளோ பெரிய ஆளுகிட்ட இருக்கும்போது நான் பேசுகிறேன். நான் அப்போல்லாம் வாரிசுன்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது நான் சொன்னேன், இந்த படம் உங்கள் இமேஜுக்கு அவருடைய டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்ட்டு. ஒரு அவர் அதுவே இது பின்னாடிக்கிறவங்களாம் அவங்க கூட வந்தாங்களே, சரி 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 இப்போப்பா நீ அப்படின்றாங்க. பாய்க்கிறேன் சார், இருக்கீங்கயா அவர் புதுசாக வந்துக்கிறார், ஒப்பீனியன் சொல்லட்டுன்னு நான் 10 நிமிஷம் தான் அதுக்கு மேலே பேச விட மாட்டான். நின்னாவே ஃபோட்டோ எடுக்க விட மாட்டானுங்க இல்லையா, துரத்திடுவானுங்க. அந்த பவுன்ஸ் இவங்கெலாம் இருக்காங்களே அந்த பாடி கார்டு, இதில் வேறு நம்ம அதிகமாக பேசுகிறோன்னு வச்சுக்கோ, அவனுங்க ஒத்துக்க மாட்டானு. கிட்டத்தட்ட நான் 1/2 மணி நேரம் என்னை பேச விட்டேன். சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் காலையில் என் வீட்டுக்குள்ள சிலிம்பியன்ஸ் வீடில் ஒரு ஃபாரின் கார் வந்து நின்றுது. இந்த கார் யாருதுன்னா பாக்யராஜ் சார் கல்யாணத்தும் போது இவர் கொடுத்தது கிஃப்டாக பாரதிராஜா கொடுத்த கார் அது. இந்த கார் வந்து நிற்குது. நான் என்ன நினச்சேன்னா, நம்மள எதுக்கு வரப்போகுது, ஏதோ வரும், நான் யூனியன் தலைவர் அதெல்லாம் இருக்கேன், பட் இருந்தாலும் இவ்வளோ ஃபாரின் காராக இருக்காதே, ஆட்டோவில் வந்து கூப்பிடுவாங்க, அது கூப்பிடுவாங்க. யாருன்னா பாக்யராஜ் சார் கூப்பிடுவா சொன்னேன். எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, இது படம் பார்த்தீங்களே, ஒழுங்காக வாயை மூடிட்டு வந்திருக்கலாம்ல, நீ ஏதோ ரொம்ப பேசியிருப்பீங்க, என்னமோ தெரில விஜய், இது என்னது இது, நான் என்ன அவர் அந்த மனசில் இருக்கிறது கேட்டார், சொன்னேன், இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு நான் அந்த காரில் போனேன். பாக்யராஜ் சார் போனோடனே கூப்பிட்டு நிறைய அவருக்கு 15-20 அசிஸ்டன்ட் இருப்பாங்க, ரூமே பெரிய கலகலன்னு இருக்கும். ஒரு உள்ளே கூப்பிட்டு, என்ன பண்ணுறீங்க? கார்பரேஷனில் ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருக்குது, மலேரியா ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருக்குது. எந்த ஊர்? திருவண்ணாமலை பக்கம் ஒரு வேட்டாவில் ஒரு வந்து பக்கத்தில். நீங்கள் சொன்னீங்களே அந்த பதிவில், இதெல்லாம் வந்து எப்படி? இல்லை சார், ஆரம்பத்தில் சினிமா ஆர்வம் இருந்தது, ஒரு மேரேஜ் ஆன பிறகு சினிமா டிக்கெட் வாங்குறதே கஷ்டம், அதனால் கொஞ்சம் லிமிட் ஆகிட்டேன் அப்படின்னு. பரவாயில்ல, அனலைசேஷன் நல்லா இருந்தது. இந்த படத்தில் என்ன ப்ளஸ் மைனஸ்ன்னு. நான் இந்த படத்தை நானே ரிலீஸ் பண்ணலான்னு நினச்சேன். ரிலீஸ் ஆயிருந்துன்னு வச்சுக்கோ, எனக்கு பல கோடி லாஸ் ஆகிருக்கும். நீ சொன்ன பிறகு நான் உஷாராயிட்டேன்.
இதில் கொஞ்சம் சில மைனஸ் இருக்குது, என்ன விலை வருதோ கொடுத்துரும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. என் பின்னாடி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பயப்படுவாங்க. எம்ஜிஆர் வாரிசுன்னு இருக்கிறாரு, இவர்கிட்ட போய் எதுக்கு சொன்னால் வேலையை விட்டுட்டு சில பேர் பயம் இருக்கும். ஆனால் நீ தைரியமாக சொன்னேன்னு, உங்கள்கிட்ட வேலைக்கு சேர்ந்த ஒரு வேலை அது தைரியம் போயிடுது இல்லையா? இல்லையா, வேலை செய்யலைன்னா வெளியில் தைரியமாக சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இருக்குது சார். என்ன இல்லை உனக்கு நல்ல அனுபவம் இருக்குது அப்படி, என்ன வேலைன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போது ஒரு நாளைக்கு 500 பேர் 1000 பேர் சந்திக்கிறேன் சார் நான். அதனால் எனக்கு இந்த மாதிரி வா. அப்புறம் ஒரு இல்லை சார் இடையில திடீர்னு விட்டால் மாத சம்பளம்லாம் போயிடும் எனக்கு, அதெல்லாம் கூடியா நான் தரேன் அப்படின்னு டபுளாக சம்பளம் கொடுத்தாரு. உள்ளே என்ட்ரி ஆகினேன். எவ்வளோ இருக்கும் சம்பளம்? அப்போது எனக்கு கார்பரேஷனில் வந்து ஒரு 2000 2500 ரூபா சம்பளம். அவர் 5000 ரூபாய் கொடுத்தாரு முதல்ல. ரெண்டாவது என்ன சொன்னேன், நான் வேலையை விட மாட்டேன், எனக்கு நம்பிக்கை ஸ்ட்ராங்காக வந்தால் தான். ஏன்னா இது எல்லாம் போச்சுன்னு வச்சுக்கோ, ஏதோ சினிமாவில் சரியில்லைன்னா ஃபோன் தள்ளி விட்டுருவான், அனுப்பிச்சி விட்ருவான். அது சினிமாவில் அரசியலில் மட்டும் பிடிக்கலன்னா அப்பயே பேக்கப் பண்ணும், வண்டி இறக்கி விட்டு போயிடுவாங்க. இதில் வம்பு, நான் கவர்மெண்ட் ஜாப், இது பென்ஷன் கின்ஷன் கிடைக்கும், இது இருக்கிறத விட்டுறக்கூடாதுன்னு அப்புறம் போய் அவர் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து நான் டைரக்டராகவே ஆகிட்டேன். அவரே தான் கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டாரா சார்? கண்டிப்பாக. எதுக்குன்னா ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு நீ கூட இரு அப்படின்னாரு. அப்போ போகும்போது பாண்டியராஜன் பார்த்திபன்லாம் அங்கே சீனியர் ஃபஸ்ட்டு. போகும்போது வேலை கற்றுக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்தது. நான் போய் எல்லோரும் கூட உட்காந்துக்குவேன். எல்லாத்தையும் என்ன சொன்னார்னா, வி சேகர் வந்து எனக்கு அப்பயே 34 வந்துருச்சு வயசு. அவங்க உங்களோட கொஞ்சம் வயசு கம்மியாக இருந்திருக்கும். ஆமாம், வயசு கம்மி தானே. அவங்களாம் எடுத்தவொடனே உள்ளே வந்துட்டாங்க சினிமாக்குள்ளே. எனக்கு வயசு கம்மி தான், இது அதிகம். ஆனால் சொன்னார், ஐயோ அவர் ஏஜ் அதிகமானவர், ஆனால் ஸ்டோரி நாலேஜ் இருக்குது, நல்ல தைரியமாக பேசுகிறாரு, அதனால் அவர் ஃப்ரெண்டு மாதிரி நான் வச்சுருப்பேன். ஏன்னா அங்கே அசிஸ்டண்ட்டாக ஒருத்தர் போனாங்க, உனக்கு வந்து தெரியுமே, சீனியர் ஜூனியர் இந்த காலேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசாக வர பசங்களை இந்த பழைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான், தண்ணி காட்டிடுவானுங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு நடந்தது? ஆமாம், எல்லோரும் நடந்துடும். நீ உள்ளே போன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் திடீர்னு நீ ஆஃபீஸுக்கு வந்துருந்தாரு, அன்றைக்கி 2 நாள் வந்து அவர் வரல. நான் போய் ஆஃபீஸில் உட்காந்துங்கிறேன், உடனே ஒரு 20 பேர் உட்காந்துங்கிறாங்க வைரஸ் ஆஃபீஸில். பார்த்திபன் அப்படி கூப்பிடாரு, நீ தான் புதுசாக வந்திருக்கியா, ஏன் இவ்வளோ லேட்டாக வந்திருக்க, இன்னும் ஒரு 15-20 வருஷம் சொன்னால் ஒரு வயசு ஒரு கோல்கள் ஓணிக்கிட்டு வரலாமே அப்படின்றாரு அவர் கிண்டலுக்கு. ஏன்னா இல்லாட்டி ஏப்பா அதெல்லாம் ஒரு 15-20 வருஷத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி, சரி சரி அந்த இது அந்த பேப்பர் மடிச்சு வை, இது வை, பவளியில் வந்தவொடனே ஃபஸ்ட்டு இந்த பெருக்கிட்டாங்களா, நல்லா நீட்டாக இருக்கா, அந்த இதெல்லாம் நல்லா நல்லா இருக்கா, இதெல்லாம் பண்ணிடணும், இதெல்லாம் ஃபோன் பண்ணணும், பாக்கியராஜ் சார் வண்டி வந்தால் கதவை திறந்து விடணும் இல்லையா, இதெல்லாம் பண்ணணும், அசிஸ்டண்ட்டு அப்படி வரணும் அப்படி இப்படின்னு எல்லாருமே அது கொஞ்சம் நாங்களாம் சொன்னால், நாங்களாம் எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா சினிமாக்குள்ளே வந்து அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பேசுகிறாங்க. ஓ எல்லாம் இவங்கெல்லாம் உன்னோட சீனியரு, அதெல்லாம் பார்த்து நடந்துக்கணும், எல்லாருக்கும் வணக்கம் வைக்கணும், இது மாதிரி. எனக்கு நான் கார்பரேஷனில் வேலை செய்கிறேன், நான் ஒரு எங்கூட எங்களுக்கு கீழே ஒரு 30-40 பேர் வேலை செய்கிறாங்க, எல்லோரும் எனக்கு வணக்கம் வைப்பாங்களே. இங்கே வந்து நான் எல்லாருக்கும் வணக்கம் வைக்க சொல்கிறாங்க, என்னென்ன வயசு இல்லையா, ஒரு சின்ன சரி பரவாயில்லன்னு நான் பண்ணிகிட்ருக்கேன். பாக்கியராஜ் சார் வந்தார், அவர் வண்டியில் ஏறும்போது இவங்க தான் சொல்லிட்டாங்களே கதவு திறந்து விடணும், போகும்போது மூடணும், இதுதான் புது ஆளாக வந்தவங்களுக்கு ஃபஸ்ட் நாங்களாம் அப்படி தான் செஞ்சு, அப்புறம் அப்படி இப்படி இப்படி வந்து இப்போ நாங்கள் அது அசோசியேட் ஆகிட்டோம், டைரக்டராக போகிறோம் அப்படின்னு. நான் பாக்கியராஜ் சார் படம் சார் ஒர்க் பண்ணீங்க அவர் கூட? 2 படம். போய் அப்புறம் கதவு திறந்தேன், பாக்கியராஜ் சார் வந்தார், யோ நீ எதுக்கா கதவு திறக்கிறாரு, இல்லை சார். போகும்போது ஒருத்தர் அதே மாதிரி அதெல்லாம் வேணாம் அப்படின்னாரு, போகும்போது கதை திறந்து விட்டேன் அப்படின்னாரு. எல்லோரையும் கூப்பிட்டாங்க, யாராவது சொன்னாங்களா அது மாதிரி, இல்லை சார் புதுசாக வந்தது வேறு, எல்லாத்தையும் சொல்லிட்டார். இவர் அசிஸ்டண்ட்டு இந்த சின்ன வயசில் வந்தவர் இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கார். இவர் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வச்சுக்கிட்டு கதைக்கு நாலேஜுக்கு பப்ளிக் ரிலேஷனில் இருக்கார் இல்லையா, ஒரு 500 பேருக்கு ஒரு நாளைக்கு சந்திக்கிறதில்ல, மலேரியானா என்ன, ஜுரம் இருக்கா, அது இருக்கா, வேக்சினேஷன், அந்த இது இருக்குல்ல, பல விஷயங்கள் தெரியும். அப்படின்னு ஒன்று எல்லோரும் மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். பாக்கியராஜ் சார் இப்படி உட்கார அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்களே, பயங்கர ரெஸ்பெக்ட். சரி தப்பிச்சோம் அப்படின்னு அப்படியே இருந்தேன். 2 படம் தான், எங்கள் சின்ராசா அசிஸ்டண்ட்டு, இது நம்மள அசோசியேட் டைரக்டர். அதுக்கப்புறம் இப்போ முதல் படம் ஆரம்பிக்கிறீங்க, நீங்களும் ஹீரோ தான் அப்படிங்கிற படம், எப்படி தயாரிப்பாளர் எப்படி பிடிச்சி எப்படி அணுகுமுறை இருந்தது உங்களுக்கு? இது என்ன நான் சொன்னேன்னே, 2 விஷயம் இருக்குது. இப்போ பைக்கில் ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், 2 ஃப்ரெண்ட்ஸுங்க. இன்டர்வியூன்றது என்ன,
அட்டன் பண்ணி ஒழுங்காக பண்ணால் வேலை கிடைக்கும். ஒரு ஏஜ் கரெக்டான பார் ஆச்சுன்னா அப்புறம் கவர்மெண்ட் வேலை கிடைக்காது. நாம் போகிறோன்னு வச்சுக்கோ, போகிற வழியில் ஏதோ ஒரு ரவுடி ஒருத்தன் யாரோ கொலை பண்ணுறான், யாரையோ ஒருத்தர் அடிக்கிறான். வண்டியில் போகிற நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ இன்டர்வியூக்கு போகிறோம், நாம் போய் ஏதோ தெருக்கு போய் நம்மளை பண்ணிட்டோன்னா நம்ம இன்டர்வியூவில் வேலை கிடைக்காம போயிடும் சில பேர் நினைப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவான், வண்டி நிறுத்திட்டு இறங்கி போய் அடிப்பான். நல்லா தான் இருக்கும், அப்புறம் அடித்து போலீஸ் ஸ்டேஷன் போவேன், இன்டர்வியூ போயிடும், வேலை போயிடும். இந்த மாதிரி தான் நடந்தது எனக்கு. எனக்கு புரியுதா? நமக்கு என்னன்னு போயிட்டோம்னா தப்பிச்சிருக்கலாம். நான் என்ன பண்ணேன், பாக்கி பாண்டியராஜும் பெரிய டைரக்டர் ஆகிட்டாரு, நடிகர் ஆகிட்டாரு. பார்த்திபன் நல்லா புதிய பாதையெல்லாம் வந்து ஓகன் ஆச்சு. எனக்கு படம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வாய்ப்பு வருது. ஏவிஎம்மு, தேவர் ஃபிலிம்ஸு, இண்டு பத்திரிகை அது சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் பெரிய பெரிய கம்பெனிலாம் வாய்ப்பு வருது. எனக்கு என்ன பண்ணிட்டேன்னாக்கா, அந்த நேரம் பார்த்து எனக்கு எது எப்பயுமே எதில் ஈடுபாடு இருக்குதோ அதை நான் லவ்ன்றது எப்படி பெரிய பணக்காரன்ட்டு போடலாம் இருக்கும். நமக்கு என்னமோ பஸ் ஸ்டாண்டில் ஒன்று பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்க பின்னாடி வச்சுட்டு இருப்போம் இல்லையா? அது அந்த மாதிரி தான் இந்த லவ், ஃப்ரெண்ட்ஷிப்பு இதெல்லாம் இப்படி தான். ஏனோ பிடிச்சி போகுது, அவ்வளோதான். அந்த மாதிரி படம் பண்ணும்போதே நான் எனக்கு நிறைய படங்கள்லாம் வாய்ப்பு இருந்தது. அதை பர்டிகுலராக நீங்களே ஹீரோ பண்ண வேண்டிய கட்டாயம் வந்ததுன்னா, நான் பெரிய கம்பெனியில் படம் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு செய்தி வந்தது. என்னென்னா, நான் சிஎம்மு நீ சிஎம்னு கொஞ்சம் போட்டி. யார் யாருக்கும் பர்டிகுலராக ஒரு அரசுன்னு ஒரு தம்பி, அவர் டைரக்டராக இருந்தார். அவர் அசோசியேட் டைரக்டராக ராமராஜன் சார் இருந்தார். அவர் வந்து இவன் பாக்யராஜ் சார் இருக்கும்போதே பாக்யராஜ் சார் வந்து கட்சி ஆரம்பித்தார். அந்த இது நம்மால் படம் இருக்குல்ல, அப்போயே கட்சியாக டிக்ளேர்லாம் பண்ணார். என்கிட்ட ஒரு அசிஸ்டண்ட்லாம் கூட ஏஜ் இருக்குல்லையா, எனக்கு ஒரு 35 மேலே இல்லையா, 37. அதனால் என்ன பண்ணுவார்னா, ஏஜுக்காக என்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவார். என்ன சேகர், நீங்களாம் கவர்மெண்ட் ஜாப்பில் வந்துருக்கிற, 2வது எம்ஏலாம் படிச்சிருக்கிறேன், நான் எல்லாம் பண்ணியிருக்கிறேன், நான் வந்து என்ன பண்ணலாம், அந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கிறேன், எல்லா வேலையெல்லாம் பண்ணுறேன், நீ கூட ஏதாவது ஒரு போஸ்ட் வாங்கிக்க, நீ பண்ணுக்கணுன்னு அப்படி சொன்னார். அதனால் உடனே என்ன பண்ணார், எனக்கு சார் எனக்கு அரசியல்லாம் வேணாம் சார். நான் தான் சொன்னேன்ல, நான் யூனியனிஸ்டாக இருக்கேன், கவர்மெண்ட்டில் மலேரியா ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருக்கிறேன், மலேரியா யூனியன் ஒன்று இருக்குது தொழிலாளருக்கு, அதில் நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் வேறு இருக்கேன். நான் ஆரம்பத்திலே கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தேன் வேறு. நான் தான் சொன்னேன்னே, குடியிருப்போர் சங்கத்துக்கு தலைவர், தொழிலாளர்கள் என்ன வேலை செய்கிற இடத்துல வந்து மலேரியா தொழிலாளர்கள் சங்க தலைவர் கம்யூனிஸ்டில். அதே மாதிரி ஈவினிங் காலையில் தான் படித்தேன், ஏன்னா டேயில் வந்து படிக்க வாய்ப்பு இல்லை, பியூசி தான். ஈவினிங்கில் தான் பிஏ எம்ஏலாம் படித்தேன் பச்சு பாஸில். மாணவர் அணிக்கு தலைவர் நான் பச்சு பாஸ்லேயே. அப்போ எவ்வளோ இந்த போராட்டம் அதெல்லாம் நான் சந்திச்சிருப்பேன் நான். அப்படி வந்த எனக்கு என்ன ஆகி போச்சுன்னா, இந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு அந்த நேரம், இல்லை சார் எனக்கு அந்த அரசியல்லாம் இல்லை சார், இது என்னென்ன ஒரு ஹீரோ அவங்க வச்சு அரசியல் போய் நீங்கள் என்ன சார் பண்ண பாரு, இப்போ சூப்பராக நம்பர் 1 இருக்கீங்க. ரஜினி சார் படத்தோடு உங்கள் படத்துக்கு வந்து, ரஜினி சார் படம் 75 லட்சம் பிஸ்னஸ்னா, இவருக்கு 1.5 கோடி பிஸ்னஸ். யாருக்கு? பாக்யராஜ். அவ்வளோ ஃபேமஸ்ஸு. எங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுப்பாரு, எல்லாருக்கும் நல்ல பேமெண்ட்டு, அது பொங்கல் தீபம்லாம் பயங்கரமாக இருக்குது. மரியாதையே ஓவர்னு வச்சுக்க. இதுவும் அடுத்து வேறு சிஎம்னு வேறு சொல்லிட்டாங்களா, அந்த போட்டி இருக்கிறதுனால எங்கள் இப்படி வண்டியில் ஏதாவது பாக்யராஜ் சார் போனார்னா அவர் வண்டியில் என்னை பக்கத்தில் உட்காரிச்சுவார், ஜென்ரலாக விசாரிக்கிறது. ஜென்ரல் நாலேஜ்னு ஒன்று இருக்குல்ல, வயசானவங்களும் மரியாதை கொடுப்பாங்கள, அது மாதிரி அவர் ஈக்குவல் ஏஜ் நான் இல்லை பேசுவார், இவ்வளோலாம் மரியாதை இருக்குது. சரி அதெல்லாம் ஓகேயா சார், அரசியலுக்கு எப்படி சார் உங்களுக்கு ஒத்து வருமா சார், சினிமாலேயே நல்லா ஆஹான்னு இருந்துருக்கலாமே என்ன இல்லையா, சான்ஸ் கிடைக்கிது மேலே போகணும் இல்லையா. எம்ஜிஆர் வரலையா, அவருக்கு ஆசை இருந்தது சிஎம் ஆகணும்ன்ட்டு. ஆமாம், அவர் எம்ஜிஆர் ரசிகர்னு வேறு நாய் போயிடுச்சு. அவர் எம்ஜிஆருக்கு அடுத்தது ஆள் இல்லை. எம்ஜிஆர் வேறு இதுக்கு போயிட்டார், அமெரிக்காவுக்கு போனார் உடம்பு சரியில்லைன்னு. அந்த நேரத்தில் வந்து எம்ஜிஆர் கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு யாரை கூப்பிட்டாங்க, பாக்யராஜ் சார் தான் ஜானகியமாக கூப்பிட்டாங்க. ஊர் பூரா போய் எம்ஜிஆர் இல்லாத நேரத்தில் அந்த கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு அதிமுகவுக்கு. நான் வேறு என்னை கூட கூட்டு போகிறாரு. நான் சில டைமில் எழுத சொல்லுவார், ஏதாவது ஒரு யதார்த்தமாக ஜனங்களுக்கு தகுந்த மாதிரி எழுதி கூடியா நீங்கள் கொடுப்பாரு, என்னால் முடிஞ்சு சொல்லுவோம், அதை அழகுப்படுத்தி நல்லா பேசுவார் அவர். இதெல்லாம் சொல்லும்போது எல்லாம் பண்ணி நீ வாயா கட்சிக்குன்னாரு. என்ன சார், நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது வேறு, இதனால் நாட்டில் நீங்களாம் சிஎம் ஆகி என்ன சார் பண்ண நான் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தேன் இல்லையா, அதனால் இப்படியே கேட்டேன். அவர் என்ன ஆனார் சார், நான் சொன்னேன் காந்தி எவ்வளோ போராடி வந்ததுங்க சார், எவ்வளோ புரியும்,
காமராஜர்லாம் எவ்வளோ விஷயம் போராடி இந்தியா பூரா போயிட்டு வந்தார். அண்ணாலாம் பாவம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வரணும்னா ஏதாவது கொஞ்சம் மக்களை பற்றி நல்லா தெரிஞ்சு வரணும். போனோம்னு வச்சுக்கோ, அரசியல்வாதிகள்லாம் சேர்ந்து அரசியல்வாதியிலே வந்து நிறைய ரவுடிஸ் மாதிரி போட்டு உங்களை காலி பண்ணிடுவான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல ஏசியில் போகிறோம், காரில் போகிறோம், ஷூட்டிங் பண்ணுறோம், கைத்தட்டல், படம் ஓடி போச்சுன்னா ஏகப்பட்ட ரசிகர். இப்போயும் உங்கள் பர்த்டேக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு போய் க்யூ நிற்கும் அவருக்கு. அவ்வளோ க்யூ இருக்கும் அவருக்கு வந்து மாலை போகிறதுக்கு. யார் பாக்யராஜ் சார், இது ஏன் சார் மிஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டால், ஐயோ சிஎம் ஆகிட்டா எம்ஜிஆர் சார். எம்ஜிஆர் சின்ன வயசுலேருந்தே இருந்து வந்து கஷ்டப்பட்டு நாடோடி மன்னன் மட்டும் ஓடலன்னாக்கா அவர் அவ்வளோதான். அது முன்னாடி வரைக்கும் ஸ்டெப்பாக வந்து கருத்துலாம் சொல்லி வந்தார் சார். அதனால் அது வேறு, நீங்கள் வேணான்னு. அவர் என் மேலே கடுப்பு, நான் இப்படி பண்ணிட்டேன்னு. நான் வேறு வெளியில் வந்துட்டேன், அந்த படம் பண்ணுறதுக்காக வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்தார், ராமராஜ் சார் அசோசியேட்டு. மிஸ்டர் வி சேகர், நீங்கள் தான் பாக்யராஜ் சார் அசோசியேட்டா? ஆமாங்க, படம் பண்ணலான் இருக்கேன், அவர்கிட்ட தான் இப்போ இருக்கேன், இது நம்ம இல்லை அப்படின்னு. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இது என்னமோ எதிரி மாதிரி பேசுகிறாரு. இன்னும் உங்கள் பாக்யராஜ் ஏதோ எலெக்ஷனில் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாராம், சிஎம் ஆகிடுவார் அவர். உனக்கு இன்னும் ஏன் அவர் ஏதாவது ஆடுறாரு? நான் தெரியுமா, ராமராஜன் அசோசியேட். ராமராஜன் தான் வந்து சிஎம் வருவார். அவரும் அரசியலுக்கு இறங்கியிருக்காரு. அவரெல்லாம் அடிச்சிக்க முடியாது, கீழெல்லாம் லோ கிளாஸ் அப்படி இப்படின்னார் அவர். சரி, எனக்கு அரசியல் இவங்கெல்லாம் நடிகர் வரதே எனக்கு பிடிக்கல, இதில் வேறு உங்கள் ஆள் வேறு எங்கள் ஆளெல்லாம் கிடையாது, எனக்கு இதில் ஈடுபாடு இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா ஒரு செய்தி வருது, ரஜினி கூட அரசியலுக்கு குதிக்க போகிறார் அப்படின்ட்டு. டி ராஜேந்தர் அதே மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இது என்னடா ஏகப்பட்ட பேர் சினிமாலேருந்து சிஎம் ஆகலான்னு நினைக்கிறாங்க. நான் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்திலேருந்து வந்தவன், போராட்டமான படம் உள்ளவன் இல்லையா? அப்படி வரவனுக்கு என்ன வந்துடும் டக்குன்னு? நல்ல நல்ல கதைகள்லாம் எடுத்து ஃபேமிலி கதையெல்லாம் வச்சுருந்தேன். இதெல்லாம் பண்ணல. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ நம்ம உட்காந்துட்டு புக்கு படிச்சுட்டு இருப்போம், திடீர்னு ஒரு பாம்பு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? உடனே வேறு ஏதாவது ஒன்று இருந்தோன்னா எடுத்து தூக்கி அடிப்போம், படிக்கிறது விட்டுரும். அந்த மாதிரி படம் பண்ணுறதை விட எனக்கு கோவம் என்ன வந்துச்சு தெரியுமா? இது எல்லாம் சிஎம் ஆகலாம்னு நினைக்கிறாங்க. ஏன் சிஎம் பண்ண அந்த நாடு வந்து கட்டுப்படாது? இவங்களுக்கெல்லாம் என்ன சோஷியல் சர்வீஸே இல்லையே? எனக்கு கோவப்பட்டு முதல்ல இவங்கெல்லாம் 2ல் 1 பார்த்து ஒரு படம் எடுத்துடணும், அதுக்கப்புறம் பார்த்துலாம் நீங்கள் ஹீரோ போகலாம். நீங்கள் ஹீரோனா மக்கள் தான் ஹீரோ, புரியுதா? மக்கள் தான் ஹீரோ. மக்கள் செய்கிறது நீங்கள் செய்ய முடியுமா? 2 மூட்டையை தூக்க முடியுமா உங்களால்? தூக்குற மாதிரி நடிப்பீங்க, ஆனால் தூக்க முடியுமா? ரவுடியை பிடிப்பான் அவன், நீங்கள் ரவுடியை வந்து டூப் போட்டு அடிப்பீங்க இல்லையா? இதெல்லாம் இதுக்கு அப்படி வேகமாக போய் அந்த படத்தை எடுத்துட்டேன். எடுத்த உடனே இது பத்திரிகையாளர்லாம் சூப்பராக, என்னையா இவ்வளோ புரட்சிகரமாக படம் எடுக்கிற? பர்டிகுலராக ஏன் அதனால் வந்துச்சுன்னா, இந்த கதை எடுக்கும்போது நம்பியார் வீரப்பா 2 பேர் இருக்காங்களே, வயசானவங்க. அவங்கள வந்து நான் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் எங்கள் மாமனார் வேலை செய்திருந்தார். அப்போ போய் நான் பார்த்தேன். அப்போ நம்பியார் சார் பார்க்கும்போது கேட்டேன், நீங்கள் வந்து படத்தெல்லாம் ரொம்ப வில்லனாக நடிக்கிறீங்க, எம்ஜிஆர் சாட்டையால் அடிச்சிருக்கிறாரு, இது நம்ம இதில் எங்களை விட்டு பிள்ளையில் எம்ஜிஆர் சாட்டையால் அடிக்கிற யார்? நம்பியார். அதே மாதிரி வீரப்பா வந்து மகாதேவின்னு ஒரு படம், குழந்தைங்களாம் மேலே தூக்கி போட்டு ஆகாசத்தில் அப்படி கத்தியால் குத்துவார், அந்த குழந்தைங்களாம் அந்த கத்தியில் வந்து சொருகி சேர்த்துடும். அப்போல்லாம் பார்க்குறதுல கொடூரமாக இருக்கும் வில்லன். 2 பேருமே வில்லன். எனக்கு வந்து ஏவிஎம்மில் எங்கள் மாமனாரை பார்க்கும்போது இவங்களை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் பேர் வந்து படம் பார்க்க இந்த ஸ்டுடியோ பார்க்கணுன்னு ஆசையில் வந்தாங்க. கூட்டு போய் ஸ்டுடியோவில் காமிக்கிறதுக்காக கூட்டு போனேன். உள்ளே போகும்போது ஸ்டுடியோவில் ஏதோ ஷூட்டிங் கீட்டிங் நடந்தால் பார்க்கலான்னு. அப்போ வந்து ஒரு நம்பியார் அண்ணன் உட்காந்துருந்தார், ஒரு கெட்டப்லாம் இல்லாமல் அப்படியே உட்காந்தார். அப்படி உள்ளே போகும்போது இவர் யாருங்க நடிகர்னு கேட்டாங்க. அடையாளம் தெரியல யாரோ, அவர் வந்த வயசானவர் அம்மா, இவர் தாங்க நம்பியார் அப்படின்னு. நம்பியார்னா எம்ஜிஆர் சாட்டியால் அடிச்சானே அவனா? அவன்னு சொல்கிறாங்க. இல்லை அவர் தாங்க. இன்னும் அவனுக்கு போய் மரியாதை, அவர் ராஸ்கல் இன்னும் சாவலி அவன். எம்ஜிஆரை சாட்டியால் அடித்தவங்க இவெல்லாம் வந்து செத்துருக்கணுமா இந்நேரம் அப்படின்னு அவங்க எம்ஜிஆர் அந்த சினிமாவில் அப்படியே இல்லைன்னு நினைக்கிறாங்க. உடனே ஐயோ வம்படான்னு உள்ளே வாங்கிட்டு கூட்டு போகிறேன். நம்பியார் எனக்கு சிரிக்கிறாரு. என்னை எப்போ தான் உண்மையிலே வெளில நினச்சிருக்கிறானுங்க இப்போ எல்லாம் இல்லையா? பார்க்குறவங்கெல்லாம் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு அந்த இமேஜில் பார்க்குறாங்கப்பா. அது ஒரு கதை ஒன்று சொன்னார்.
எங்கள் வீட்டு பிள்ளை இருக்குல்ல, அந்த படம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இவர் ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு அவங்க ஒய்ஃபு நம்பியார் ஒய்ஃபு படம் பார்க்க வர மாட்டாங்களாம். கூட்டு போய் உட்காந்து ஒரு ஒரு இது வச்சுக்கிட்டாராம், துண்டெல்லாம் கட்டிக்கிட்டு தெரியாமல் மாறுவேஷம். மார்வேஷ் மாதிரி உட்காந்துட்டு படம் பார்த்தாராம். பார்க்கும்போது இந்த எம்ஜிஆர் வந்து சாட்டையால் அடிப்பார்ல, எம்ஜிஆரை முதல்ல யார் சாட்டையால் அடிப்பார்? நம்பியார் அடிப்பார். அந்த கோழை எம்ஜிஆரை அடிக்கும் பொழுது தேட்டர்லேருந்து ஒரு குரூப் எழுந்துச்சு. நீ வெளியில் வா ஒன்று போடுற அப்படின்னு போய் அந்த இது இருக்கு இல்லையா, ஸ்க்ரீனுலாம் போய் போய் தூக்கி அடிக்கிறாங்களாம். சேருக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகுதான். தலைவர் மேலேயே கை வச்சிட்டியா நீ மாமனா நீ அப்படி இப்படின்னு இந்த ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஐயோ என்னங்க படத்தில் இப்படி பார்த்துட்டு இருந்தேன்னா, நம்ம வெளியில் போகும்போது நம்ம தான் தெரிஞ்சு போச்சு நான் ரொம்ப போடும் இன்டர்வல்லே அந்த அம்மா கூட்டுட்டு வீட்டுக்கு ஓடிச்சான். அவர் சொன்னார், அப்படி தான் இருக்குது பப்ளிக்கில். நான் கெட்டவனை நடிக்கிறதுனால அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் நான் கரிமீன் கூட சாப்பிட மாட்டேன். கேள்வி எங்கள் ஒய்ஃபை. ஆமாங்க, ஷூட்டிங்க்கே அவர் வீட்டில் இருந்தாங்க, அந்த சைட் சாதம் அதெல்லாம் கட்டின்னு வருவார். பார்த்தேன், வித்தியாசமாக இருக்கார். இதெல்லாம் வந்து எனக்கு ஆரம்பத்து எக்ஸ்பீரியன்ஸ் அவர். ஓகே, இப்போ முதல் படத்துலேருந்து கவுண்டமணி சார் வந்து ட்ராவல் ஆகுறாரு. தொடர்ந்து ஒரு 4-5 படங்கள் கவுண்டமணி சார். உங்களுக்கும் அவருக்கான நட்பு எப்படி இருந்தது? இந்த படத்தில் தான் எனக்கு நட்பு. நீங்களே ரோல் தான். அப்புறம் என்ன பண்ணோம், அதே மாதிரி மொத படம் எடுக்கும்போது வீரப்பா சாரை நம்பியார் சாரை பார்த்து நீங்கள் நடிங்க, வில்லனெல்லாம் கெட்டவரும் இல்லை, நல்லவராக நடிக்கிற ஹீரோவங்களும் 100% நல்லவன்னு சொல்ல முடியாது. இது வேஷம், ஒரு இது தானே. தெருக்கூத்தில் வேஷம் போடுறாங்க, எல்லாருமே போடுறாங்க எல்லாம். அப்புறம் மறுபடியும் தெருக்கூத்து முடிஞ்சுன்னா அவங்க சாதாரண வேலைக்கு போயிடுறாங்கல்ல. பொம்பளை வேஷம் போடுறவனா பொம்பளையாவே தெருக்கூத்தில் ஆம்பளை வேஷம் போடுற மாதிரி இது இருக்குது. ஈடுன்னு இந்த படம் எடுத்தேன். உண்மையிலேயே நம்பியார் வீரப்பா 2 பேரும் இது நல்ல வித்தியாசமான தாட்டு, நான் நடிக்கிறேன். நாங்கள் சார் உங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, எம்ஜிஆர் தாக்குற மாதிரி எம்ஜிஆரையும் மற்ற பெரிய நடிகர்லாம் தாக்குற மாதிரி இருக்குது, அதை பற்றி உடுப்பா, இவங்களை வச்சு இந்த மாதிரி கோணத்தில் யாருமே படம் எடுத்தது கிடையாது அப்படின்னு வந்துட்டாங்க. இவங்க அழைச்சிக்கிட்டு நான் பத்திரமா கூட்டிட்டு போகிறேன். எங்கே போகிறேன்? ஷூட்டிங்க்கு போகிற வழியில் தண்ணி சாப்பிடணும்னு ஆசைப்படுறாரு. யார் வீரப்பா என்ன சொல்கிறாருன்னா, இந்த கிணத்து தண்ணி இருக்குல்ல, அது ரொம்ப சில்லு நல்லா இருக்குப்பா சாப்பிட. நாங்கள் பிஸ்லரிலாம் வச்சுருக்கோம் வண்டி, அந்த காலத்தில் ஏதோ துத்துல வண்டியை நீத்திட்டு அந்த கிணத்தாண்ட போயிட்டு தண்ணி நல்லா, அது கிணத்து தண்ணி நல்லா சில்லுன்றது கொஞ்சம் ஓடுங்கன்னு அவங்க அந்த ஒரு இமேஜ் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தண்ணி வந்து சேர்ந்தவங்கிட்ட கிராமத்து ஆளுங்கிட்ட வாங்கி சாப்பிடணுன்னு அவங்க தண்ணியை ஊற்றுறாங்க, குடிக்கிறாங்க. குடிக்கும்போது ஒரு பொம்பளை சொல்லிச்சு, எங்கேயோ ஒரு யார் மாதிரி தெரியுதுன்னு கேட்டாங்க. அவங்க ஷூட்டிங்கு போகிறாங்க அப்படின்னு. இவங்க யாருன்னா, இவங்க தான்ப்பா நம்பியார், அவர் தான் வீரப்பான்னு. அந்த பாத்திரத்தை கிணத்துலேயே விட்டுட்டு ஓடி போயிடுச்சு. இவர் வேறு சிரிச்சு தொலைச்சுட்டாரு. யாரு? வீரப்பா அவனி. இந்த பெரிய சிக்கலாகி போயிடுச்சு எனக்கு அந்த படத்தில். அதே மாதிரி வீட்டில் கொண்டு போய் தங்க வச்சுருந்தேன். இவங்க 2 பேரும் கறிமீன் சாப்பிட மாட்டாங்க. ஷூட்டிங்கில் ஹோட்டல்லாம் எனக்கு வேணாம்ப்பா, நாங்கள் அங்கே தங்குறோன்னாங்க. ஒரு வீட்டில் கொண்டு போய் தங்க வச்சுட்டேன். தங்கினா அந்த வீட்டில் இருக்கிற வயசான அம்மா இருக்காங்களே, அவர் ஒரு பணியார் கொடுத்துட்டாரு வீடு. அந்த வீட்டுக்கு இருக்கிற அம்மா என்ன பண்ணால் திடீர்னு வந்து இவங்களுக்கு காலி பண்ண சொல்லிருந்து. ஏன்னு கேட்டேன். என் பொண்ணுங்களாம் வந்து ஷூட்டிங் பார்க்கணுன்னு வரா ஊர்லேருந்து, ஸ்கூல் லீவ் போட்டு வருதுங்க அவங்க பசங்களாம், பொண்ணுங்களாம் சின்ன சின்ன பொண்ணுங்க. நாளைக்கு இந்த இவருங்க இருக்கானுங்களே அந்த வயசானவங்களே, இவனை நம்பி நம்ம பசங்களாம் வீட்டில் வைக்க முடியாது. எல்லாம் இவங்கெல்லாம் படத்துலேயே ரேப் பண்ணுறவனுங்களே அவனுங்க. ஏமா அவன் வயசு 70 85 2 பேர். அவங்க ஏப்பா கெட்டவனுக்கு என்ன வயசுன்னு கணக்கு இருக்குது, எனக்கே பயமாக இருக்குது இவனுங்களை பார்த்தா சிரிச்சா அப்படின்னு. என்ன இமேஜ் பாரு. இதுதான் எனக்கு அந்த படத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அந்த படத்தில் பேர் வாங்கி கொடுத்தது, இருந்தாலும் எதிர்ப்புகள் நிறைய இல்லை. அது மீறி அந்த கருத்துள்ள ஒரு படம்னு பத்திரிகையாளர்கள் வந்து இப்படிலாம் துணிச்சலாக ஒரு படத்தை கருத்துள்ள படத்தை எடுக்க மாட்டாங்கன்னு அப்படி வந்தாங்க. அதுக்கு அப்புறம் தான் ட்ரெண்ட் அப்படியே மாற்றினேன். ரஜினி சாரை வச்சு நான் கொஞ்சம் பண்ணிட்டேன்னா அடுத்தது கமல் சார் அந்த மாதிரி தான் போகணும், விஜயகாந்த் சார் அப்படி தான் போகணும். அவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் ரொம்ப கற்பனையாக முதல்ல யதார்த்தம் பண்ணியிருந்தாங்க. அந்த காலகட்டம்னா பண்ணியிருக்கலாம். இப்போ எல்லாம் அவங்கவுங்க கொஞ்சம் இன்டர்வல்லே வந்து பெரிய பாட்சா அப்படி இப்படின்னு வந்துடும். இதை போனோம்னா அந்த ட்ரெண்டுக்கு தானே போகணும். மறுபடியும் ஃபேமிலி படம் கொடுக்க முடியாது.